குற்றங்கள் குறைந்து விட்டன, ஆகவே குற்றங்களை பற்றிய அந்த கண்காணிப்பு பிரிவுக்கு வழக்குகள் வரவில்லை. விடியல் ஆட்சியின் சாதனை பாரீர். துருக்கி இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொன்னாலே நீங்க புரிஞ்சுக்கணும், ஐஎஸ் ஆபரேட்டட் சம் ஆக்டிவிட்டீஸ் ஆர் கோயிங் ஆன் ஸ்ரீலங்கா. ஆகவே இந்த விவசாயிகள் போராட்டத்துக்கு வந்த பணம் எல்லாம் ஆம் ஆத்மி மூலமாக தான் வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இந்த முறை பார்த்தீங்கன்னா இந்த சாப்ட்வேர் ஏற்றுமதி ஐடி செக்டாரை விட அதிக லாபம் பேங்கிங் தான். பாஜகவுடைய கோட்பாடுகள் ஒன்று, பிரதானமான கோட்பாடு என்னன்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆல், அப்பீஸ்மெண்ட். வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். தமிழகத்தில் செயல்படாமல் இருக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை அம்பலமானது திமுக அரசின் பித்தலாட்டம். இந்தியாவில் தற்கொலை தாக்குதல் நடத்த திட்டமிட்ட இலங்கை ISIS பயங்கரவாதிகள் கைது. கணக்கில் காட்டாத 7 கோடி வெளிநாட்டு நிதி வசமாக சிக்கிய ஆம் ஆத்மி. 3 லட்சம் கோடி லாபம் ஈட்டிய வங்கிகள், மோடி அரசு சாதனை. சிறுபான்மையினருக்கு சிறப்பு அந்தஸ்து கிடையாது, மோடி நெத்தியடி பதில். இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு சமூக செயற்பாட்டாளர் திரு வெங்கடாதிரி அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ராஜேஷ் சார். DVAC, டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், இது தமிழக அளவில் பல யூனிட்ஸ் இருக்குது. குறிப்பாக முக்கியமான நகரங்களில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை போன்ற மற்ற பல்வேறு பகுதிகளில் இருக்குது. இது ஒவ்வொரு மற்ற டிஸ்ட்ரிக்ட்லலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூனிட் தான் இருக்கும். ஆனால் சென்னையில் மட்டும் 8 யூனிட் இருக்குது. சரி, அதனால் என்ன அப்படின்னு பார்த்தா, கடந்த 2-3 வருடங்களாக அந்த விஜிலன்ஸ் கமிஷன் இதில் இருக்க டைரக்டரேட்டில் பதிவு செய்யக்கூடிய வழக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதில் ஒரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா, 2019 74 கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 2020 68, 21 42, 22 34, 23 31 குறைந்து கொண்டே வருகிறது. 2024 4 கேஸ். இன்னும் சொல்லப்போனால் 8 யூனிட் இருக்கக்கூடிய சென்னையில் கடந்த 6 மாதங்களில் 5 கேஸ் தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தமாக இது எல்லாமே அவங்களுடைய வெப்சைட்டில் அவங்க பதிவு செய்யப்பட்டு, இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒவ்வொரு வழக்கு சம்பந்தமாக அவங்க கொடுக்கக்கூடிய டேட்டா வச்சு தான் இதை எடுத்திருக்காங்க. குறிப்பாக அறப்போர் இயக்கம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் வித்தின் எவிடன்ஸோட கிட்டத்தட்ட 20 கேஸு நாங்கள் மட்டுமே DVACக்கு அனுப்பிச்சிருக்கோம். இது எத்தனை கேஸு இவங்க FIR போட்டிருக்காங்க, அது சம்பந்தமாக என்ன ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க கேஸு அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த DVACங்கிறது எவ்வளவு மெத்தனமாக செயல்படுகிறது அப்படிங்கிறதையும் விட, சென்ற ஆட்சியில் இருந்தவர்கள் மீது இவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை. அந்த ஆட்சியில் ஊழல் செய்த பல அதிகாரிகள் இப்பொழுதும் மிக முக்கியமான இடத்துல இருக்கிறாங்க. கண்டிப்பாக அவர்கள் மீது எந்த ஆக்ஷனும் இவங்க எடுக்க போகிறதில்ல அப்படிங்கிறது தான் இந்த டேட்டா காட்டுது. பேசாமல் இந்த DVAC அவங்க இழுத்து மூடிட்டாங்கன்னா அட்லீஸ்ட் இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு 50 கோடி ரூபா மிச்சமாகும். ஏன்னா IGP அளவில் ஒரு ரேங்கில் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அதுக்கு அங்கங்கே போட்டிருக்காங்க. அவங்களுடைய வேலையை, அவங்களுக்கான பேக் அண்ட் ஸ்டாஃப்ஸு இப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட வருடத்திற்கு 50 கோடி ரூபாய் அவங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது. அட்லீஸ்ட் அதுவாவது மிச்சமாகும்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி வாங்கணும்? நீங்கள் கடைசியாக சொன்ன முடிவுக்கு வருவதற்காகவே இப்படிப்பட்ட ஒரு செய்தி வந்திருக்கிறதோ என்று நமக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. இல்லை, பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு நியூஸ் பேப்பரில் மட்டும்தான் இந்த செய்தியை வந்திருக்கிறதுங்கிறதும் அதுவும் ஒரு கவனிக்கக்கூடிய விஷயம். அதாவது இதை 2 வகையாக பார்க்கலாம். ஒன்று இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் குற்றமே வரலன்னு வச்சுக்கலாம். அதுக்கு என்ன நீங்கள் சொல்லுவீங்க? இப்போ மருத்துவமனைகளில் நோயாளிகளே வரலை, அப்போ என்ன காரணம் இருக்க முடியும்? ஒன்றும் அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டரே இல்லைன்னு தெரிஞ்சால் அங்கே யாரும் போகிறது இல்லை. இவங்க சொல்லக்கூடிய காரணமாக இருக்கலாம், நோயாளிகள் குறைந்து விட்டார்கள், குற்றங்கள் குறைந்து விட்டன, ஆகவே குற்றங்களை பற்றிய அந்த கண்காணிப்பு பிரிவு தடுக்கக்கூடிய தடுப்பு கண்காணிப்பு பிரிவுக்கு வழக்குகள் வரவில்லை.
விடியல் ஆட்சியின் சாதனை பாரீர். அடித்தது சிக்ஸர், அடுத்த சிக்ஸர். குற்றங்களே வரல. ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய புள்ளிவரத்தை பார்த்தோம்னா இதே காலகட்டத்தில் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து 74 வழக்குல இருந்து அப்படியே குறைஞ்சிட்டே வருது. இப்போ 5. அப்போ குறைஞ்சிருக்குல்ல. 74 எங்க, 5 எங்க என்று ஒரு கோணத்தில் இவங்க சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் உண்மை எப்படி இருக்கா பாருங்க. நீங்க வந்து ஏதாவது ஒரு செய்தித்தாள், எந்த செய்தித்தாள் வேணா எடுத்துக்கோங்க, நீங்க ரேண்டமா எடுங்க, இன்றைய செய்தித்தாளில் ஊழல் என்ற வார்த்தை இல்லாத ஏதாவது ஒரே ஒரு செய்தித்தாளை நீங்க எடுத்து காமிச்சிட்டிங்கன்னா நான் நியூஸ் படிக்கிறதே, நியூஸ் பற்றி பேசுறதே விட்டுறேன். தினசரி ஒரே ஒரு செய்தியாவது ஊழல் பத்தி வந்திருக்கும் இல்லையா? அப்ப அவ்வளவு ஊழல் நடக்கிறது. ஆனால் ஊழல் கண்காணிப்பு தடுப்பு பிரிவுக்கு வந்து எந்த வழக்கும் பதிவாகவில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, யாரோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இந்த மாதிரி வழக்கெல்லாம் எடுக்காதீங்கப்பா சொல்லியிருப்பாங்களோ. அப்படி சாதாரண மனிதன் சொல்லுவான், நான் சொல்லலை. அப்படிதான் எல்லாருக்கும் தோணும் இல்லைங்களா? இப்போ பாருங்க, உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கு, சென்னை உயர் நீதிமன்றம் தமிழகத்திலே எந்த அளவுக்கு வந்து குடிப்பழக்கம் இருக்கோ அதை விட அதிகமாக மோசமாக கஞ்சா, போதைப் பொருள் நடமாட்டம், இன்னும் போதைப் பொருளில் வந்து கஞ்சா விட இது மோசமாக சிந்தட்டிக் ட்ரக், தமிழகம் வந்து பெரிய அபாயத்தில் போய்கொண்டிருக்கிறது. இன்றைய இளைய சமுதாயம் நாளைக்கெல்லாம் வந்து அழிந்து போகக்கூடிய நிலைக்கு வந்து போய்கொண்டிருக்கிறது. நான் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த மனு கொடுக்கறதுக்கு போதையிலே ஒருத்தர் ஸ்டாலின் வீட்டுக்கே போதையிலே போயிருக்கிறார். இந்த அளவுக்கு வந்து போதைப் பொருள் நடமாட்டம் போலீஸுடைய கண்காணிப்பு மீறி நடக்க வாய்ப்பு இல்லை, போலீஸுக்கு தெரியாமல் நடக்க வாய்ப்பே இல்லை என்று உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? போலீஸ் அந்த அளவுக்கு வந்து லஞ்சம் வாங்குறாங்கன்னு அர்த்தம். லஞ்சம் வாங்கிட்டு தானே அதில் செய்வாங்க. ஏதோ ஒரு கையூட்டு எதிர்பார்த்து அல்லது மேலிடத்துல ஏதாவது அழுத்தம் இருக்கணும். அப்போ போலீஸ்ல இந்த அளவுக்கு வந்து லஞ்சம் வாங்கி கொண்டு போதைப் பொருள் பழக்கத்தை வருகின்றது என்ற அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய அப்சர்வேஷனை நாம் எடுத்துக்கொண்டால் கூட அப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எடுங்க பாருங்க. சென்ற ஆண்டு ஒரு அமைச்சர் வீட்டு திருமணம், மூர்த்தின்னு நினைக்கிறேன் இல்லையா, கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல் திருமண செலவே நடந்தது என்று எல்லா பத்திரிகையும் வந்தது. எப்படி 100 கோடிக்கு மேல செலவு எப்படி பண்ணுவார் திருமணத்துக்கு? அப்ப எப்படி லஞ்சம் வாங்காம அமைச்சரா இருப்பார்? அமைச்சர் அவ்வளவு லஞ்சம் வாங்கினார்னா கீழே இருக்க எவ்வளவு வாங்குவாங்க? இதே செந்தில் பாலாஜியை பற்றி நம்முடைய ஸ்டாலின் என்ன பேசினார், என்னென்னலாம் பேசினார். ஆதாரத்தை வந்து நான் கொட்டியதே, சட்டசபையில் கொட்டியதே நான் தான் அப்படின்னு வேற பெருமை வேற. ஆமா, இப்ப என்ன பேசுறார்? அப்ப ஊழலை காப்பாற்றக்கூடிய, ஊழல் வாங்கக்கூடிய அமைச்சர்களை காப்பாற்றக்கூடிய அரசாக இருக்கும்போது அந்த எல்லா அதிகாரிகளும் எவ்வளவு ஊழல் வாங்குவார்கள்? சின்ன ஒரு வெளிப்படையான ஒரு எக்ஸாம்பிள். ஆனா இப்படிப்பட்ட கனிம வள கொள்ளை, அதை பத்தி நம்ம ஏற்கனவே பலமுறை பேசியிருக்கோம். அந்த கனிம வள கொள்ளை தடுக்க யாரா போனாங்களோ அவங்க வந்து தாக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். அதை கவரேஜ் பண்ண ரிப்போர்ட்டர்களும் தாக்கப்படுகிறார்கள். ஆமா, யாருமே. அப்ப எந்த அளவுக்கு வந்து ஊழல் வந்து ஒரு உச்சகட்டமாக தமிழகத்தில் இருக்கின்றதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட ஊழலை தடுக்கக்கூடாது, ஊழல் நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும், தடையற்று நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த துறையே செயலற்ற துறையாக மாற்றிக்கொண்டிருக்கிறது தமிழக அரசு. அப்படிதான் நம்ம முடிவு கூற முடிகிறது. ஆனா இந்த 3 ஆண்டு சாதனையின் பொழுது ஸ்டாலின் சொன்னது என்ன, இது வந்து சொல்லக்கூடிய ஆட்சியில செய்யக்கூடிய ஆட்சின்னாரு. ஆனா இங்க ஊழல் செய்யக்கூடிய ஆட்சி, ஊழல் வந்து வித்தின் பிராக்கெட் நம்ம போட்டுக்கணும், இது செய்யக்கூடிய ஆட்சி. ஆகவே இதை நீங்க கவனிக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இப்போ ஊழல் தடுப்பு போலீஸ் இதெல்லாமே வந்து உள்துறையின் கீழ் வரக்கூடிய, ஒரு உள்துறை அமைச்சரின் கீழ் வரக்கூடியது. உள்துறை என்பது முதலமைச்சருடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடியது. ஆகவே முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பில் கீழ் இயங்கக்கூடிய ஒரு துறையை எந்த அளவுக்கு வந்து செயலற்று போயிருக்கின்றது சொன்னால், இதைவிட செயலற்ற அரசு இந்தியாவிலே எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது என்பதற்கு இந்த ஒரு செய்தியே நல்ல உதாரணம். இதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீ டிவி செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியை பலரும் பார்க்குறாங்க. அதை வந்து தமிழக காவல்துறை மட்டும் இல்லாமல் இப்போ மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய காவல்துறையும் பார்த்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்போ நம்ம அந்த கேள்வியாக கேட்கக்கூடிய அந்த விஷயத்தை பல ஆண்டுகளாக நம்ம இங்கே ஸ்ரீ டிவியில் பதிவு செய்த ஒரு விஷயந்தான்.
காரணம், பாகிஸ்தான் ஆதரவோடு அங்கே இருக்கக்கூடிய தடை செய்யப்பட்ட இஸ்லாமிய அமைப்புகள் இந்தியாவிற்கு எதிராக செயல்படுகின்றன. அவங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் சப்போர்ட் இங்கே இருக்கக்கூடிய பல பயங்கரவாத அமைப்புகள் அவங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை நாம் சொல்லி வந்தோம். இப்போ அதுதான் நேற்று வந்து குஜராத் ஏடிஎஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க 4 பேர். முகமது நுஸ்ரத், முகமது ஃபாரூக், முகமது நஃப்ரான், முகமது ரஸ்தீன். இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, இலங்கையில் தடை செய்யப்பட்ட என்டிஜே, நேஷனல் தௌஹீத் ஜமாத், இந்த அமைப்பில் இருந்தாங்க. அது தடை செய்யப்பட்ட பிறகு நம்ம இங்கே பார்த்துருக்கோம், ஒரு அமைப்பு தடை செய்யப்பட்ட அடுத்தது அவங்களுடைய செயல்பாடுகளில் முடக்கி வச்சிட மாட்டாங்க, இன்னும் வேகமாக செயல்படக்கூடிய அந்த வேலையை தான் உடனே அவங்க ஆன்லைன் மூலம் சோஷியல் மீடியா மூலம் தொடர்பு ஐஎஸ்ஐஎஸோடே நாங்கள் தொடர்பில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அல் பக்தாதி அவரோட அதிகமாக அவங்க பேசி அவங்க அங்கேருந்து ஃபண்டெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் இந்தியாவில் தற்கொலைப்படை தாக்குதலை நீங்கள் நடத்தணும். இப்போ நம்ம கோயம்புத்தூர் கோட்டை ஈஸ்வரன் கோயிலில் இந்த சிலிண்டர் தற்கொலை குண்டுவெடிப்பு அப்படி தான் சொல்லணும், அதுவும் ஐஎஸ்எஸ் மாடல் அப்படின்னு சொன்னோம். அதே போன்ற ஒரு தற்கொலை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு பல மெசேஜ்களை அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மேப்பிங்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. குஜராத்தில் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஆயுதங்களுக்கு தேவையான தோட்டாக்கள் எங்கெங்கே உங்களுக்கு ஆயுதம் கிடைக்கும், எங்கே நாங்கள் பதுக்கி வச்சுருக்கோம் அங்கேருந்து உங்களுக்கு கிடைக்கும், எல்லா விஷயங்களையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க கொழும்புலேருந்து சென்னை வந்து சென்னையிலேருந்து அகமதாபாத் போய் இறங்குறப்ப அங்கே அரெஸ்ட் செய்திருக்கிறது குஜராத் ஏடிஎஸ். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த பயங்கரவாதம் என்பது நம்முடைய நாட்டை பொறுத்தவரை ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஐஎஸ்ஐ, பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ ஆதரவோடு இயங்கக்கூடிய பயங்கரவாதமாக இருந்தது. இப்போ ஒரு எழுத்து எக்ஸ்ட்ரா சேர்ந்துடுச்சு, ஐஎஸ். அதையும் சுருக்கி ஐஎஸ்ன்னு சுருக்கிட்டாங்க. ஆக வெளிநாட்டோடு தொடர்புடைய பயங்கரவாதி, அந்த பயங்கரவாத இயக்கங்கள் நம்முடைய நாட்டிலே தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. அதுக்கு உள்ளூரில் உள்ள ஸ்லீப்பர் செல் அவருடைய ஆதரவு இல்லாமல் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. இவர்கள் யாரிலையெல்லாம் பக்கத்து வீட்டில் தொப்புள் குடி உறவுன்னு சொல்லிக் கொள்கிறார்களோ, மாமா மச்சா உறவு என்று சொல்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்கள் தான் இப்படிப்பட்ட பயங்கரவாதிகளுக்கு உதவி செய்கின்ற காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட செயல்கள் நடக்க முடியும். நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம குறிப்பாக இந்துக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இல்லைங்க, கவனிக்கூடியது என்னன்னா, இப்போ பாருங்க, இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்திருக்காங்க? ஸ்ரீலங்காவிலிருந்து தமிழகம் வந்து இங்கே குஜராத் போயிருக்காங்க. இதில் ஸ்ரீலங்கா என்பது நம்ம கவனிக்கக்கூடிய முக்கியமான ஒரு புள்ளி. ஏன்னா தமிழகத்தோடு ரொம்ப பக்கம், கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தாண்டி போயாச்சுன்னா ஸ்ரீலங்கா போயிடலாம். நம்ம இவர் கள்ளத்தோணிலேயே போனவர் வைகோ, அந்த மாதிரி நல்ல தோணியில் போனவங்க எத்தனை பேர் நமக்கு தெரியாது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்னா, தோணி மூலமாக அங்கே போயிட்டு இங்கே வர முடியும். அந்த அளவுக்கு வந்து நெருக்கமாக உள்ள ஒரு அணுக்கமான ஒரு பகுதியாக இருக்கிறது. இதில் கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், ஸ்ரீலங்காவினுடைய மேற்கு பகுதி தமிழகத்தினுடைய கிழக்கு பகுதி. அந்த மேற்கு பகுதி மாவட்டங்கள் முழுக்க முழுக்க பல இடங்களிலே, பல மாவட்டங்களிலே துருக்கியுடைய இன்வெஸ்ட்மெண்ட், அவங்க வியாபார நிறுவனங்கள் வந்து கொண்டிருக்கின்ற என்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது. இது ஒரு தனித்தனி செய்தியாக நான் சொல்றேன். அதே போல மன்னார் மாவட்டத்திலே அதிகமான அளவில் முஸ்லிம்கள் குடியமர்த்தப்படுகிறார்கள். தமிழகத்துடைய கிழக்கு கடற்கரை பகுதி சாலையிலே அந்த சாலைக்கு ஒவ்வொரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டருக்கு ஒரு பகுதியில் ஒரு மசூதி அமைக்கப்பட்டு வருகிறது, அமைக்கப்பட்டு விட்டது. 10 ஆண்டுகள் முன்பே திட்டம் தீட்டப்பட்டு மசூதி அமைக்கப்பட்டது. இதை பற்றி ஹிந்து மணி ஜிகாதி வீடியோவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. உயர் ரக அந்த மினார் வைத்து கடலுக்குள்ளார்ந்து 2-3 கிலோமீட்டர் இருந்து பார்த்தா கூட அந்த மினார் தெரியும். அந்த மினார்ல வந்து பல சிக்னல் இருக்கக்கூடிய மாதிரி அமைப்புகளாக இருக்கின்றது என்று சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒரு அமைப்பு, ஒரு செட்டப். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, யூபிஏ ஆட்சி காலத்தில், யூபிஏ ஆட்சிக்கு முன்பு வரை மாலத்தீவு ஒரு முஸ்லீம் நாடு, ஆனால் முஸ்லீம் பயங்கரவாத நாடாக இருந்தது இல்லை. யூபிஏ ஆட்சிக்கு பிறகு பயங்கரவாதத்தை வளர்க்கக்கூடிய முஸ்லீம் நாடாக மாலத்தீவு மாறுகிறது. இது 2வது டெவலப்மெண்ட். 3வது டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா, மாலத்தீவுக்கும் ஸ்ரீலங்கா, இப்படி இங்கிருந்து ஸ்ரீலங்காவுக்கு சுலபமாக போயிட்டு வர முடியுமோ அதை விட சுலபமாக மாலத்தீவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் வந்து அந்த மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் கூட சரி, சுலபமான மூவ்மெண்ட் இருக்கிறது. அப்போ ஒரு முஸ்லீம் பயங்கரவாத, அது இட் இஸ் ஐஎஸ் ஆப்ரேட்டட் கண்ட்ரி ஆல்மோஸ்ட். துருக்கி இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொன்னாலே நீங்க புரிஞ்சுக்கணும், ஐஎஸ் ஆப்ரேட்டட்
சம் ஆக்டிவிட்டீஸ் ஆர் கோயிங் ஆன் ஸ்ரீலங்கா இந்த ரீஜனில். இதே போல் தமிழகத்தினுடைய ஈஸ்ட் இண்டியன். ஆக தமிழகம் வந்து எந்த அளவுக்கு சுற்றி வளைக்கப்பட்டு இந்த ஐஎஸ் அமைப்பின் மூலமாக பயங்கரவாத அமைப்பின் ஒரு செயல்களமாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். அதுக்காக இந்த செய்தியை நான் சொல்கிறேன். இந்த ஐஎஸ் அமைப்பு என்ன செய்து கொண்டிருக்கிறது? இதே செய்திகள் சிந்தனைகளில் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னால் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐஎஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள் மூலமாக தமிழகத்திலே பல இடங்களிலே விஷம் வைத்து குடிநீர் அந்த ஏரி குளங்குட்டையில் விஷம் வைத்து கலப்பதற்காக ஒரு சதி திட்டம் முறியடிக்கப்பட்ட செய்தி நீங்களே பேசியிருப்பீங்க, ஞாபகம் இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆபத்தான இயக்கம் பாருங்க. ஐஎஸ் அமைப்பு மூலமாக பல பெண்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டு முஸ்லீம் பயங்கரவாதிகளாக வெளிநாட்டுகளுக்கு அனுப்புகிறார்கள் என்று கேரள சர்ச்சு புகார் பண்ணியிருக்கான், லவ் ஜிகாத் என்ற பெயரில். அப்போ இந்த ஐஎஸ் அமைப்பு எந்த அளவுக்கு ஆபத்தான ஒரு அமைப்பு, இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அதை அத்தனையும் சொல்ல வரேன். இப்போ இந்த ஏடிஎஸ் எங்கே பிடிச்சிருக்காங்க? குஜராத்தில் பிடிச்சிருக்காங்க. இந்த கட்டத்தில் இந்த மாதிரி வந்திருக்காங்கன்னு என்ன அர்த்தம்னா, நம்முடைய நாட்டில் தேர்தல் நடத்தக்கூடிய சமயத்திலே ஒரு மதக்கலவரம் ஏற்படுத்தி ஒரு பெரிய நாட்டை டீஸ்டெபிலைஸ் பண்ணுவதற்காக ஒரு பெரிய திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். நல்ல வேலையாக குஜராத்தில் பிடிச்சிருக்காங்க. ஒருவேளை வந்து வேற மாநிலத்தில் இவங்க ஊடி இருந்தாங்கன்னா, இதே போன்ற செயல் நடைபெற்றிருந்தால், பிஜேபி இல்லாத மாநிலமாக இருந்தால் பிடிச்சே இருக்க மாட்டாங்க. பெரிய அசம்பாவியம் நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கும். ஆகவே நம்ம நாட்டில் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் பல கூட இந்த ஐஎஸ்க்கு ஸ்லீப்பர் செல் போல, அதாவது ஆதரவு காட்டுவதனால இந்த அளவு செய்ய முடிகிறது. நீங்க கவனிக்கணும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 3 யூனிவர்சிட்டியில் வந்து போராட்டம் நடந்தது, மாணவர் போராட்டம். அந்த மாணவர் போராட்டத்துக்கு பின்னணியில் வந்து ஐஎஸ் அமைப்பு இருக்கின்றது என்று அப்புறம் உளவுத்துறை மூலமாக பேப்பரில் செய்தி வந்தது. மைசூர், மும்பை, இன்னொரு யூனிவர்சிட்டி எனக்கு ஞாபகம் இல்லை, 3 யூனிவர்சிட்டி. அந்த 3 யூனிவர்சிட்டியில் வந்த படங்களில் பார்த்தீங்கன்னா 2 பெண்கள் எல்லா படத்துலையும் அந்த 2 பெண்கள் இருப்பாங்க. அப்போ இவங்கெல்லாம் யார் பிளான் பண்ணுறது? ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க், ஐஎஸ், எதிர்கட்சிகள், மற்ற இங்கே லோக்கல் முஸ்லீம்ஸ், இப்படிப்பட்ட ஒரு நெட்வொர்க் வந்து இருக்கின்றது. இது பெரிய ஆபத்து. ஆகவே சரியான நேரத்தில் வந்து இதை முறியடித்திருக்கிறார்கள் அந்த குஜராத் ஏடிஎஸ்க்கு நம்முடைய பாராட்டுதல்கள். இந்த தீவிரவாத அமைப்பு என்பது வேறடி மண்ணும் இல்லாமல் நாட்டை விட்டு அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து ஒரு முறியடிக்கணும். எதிர்கட்சிகள் தங்களுடைய சுயநல லாபத்துக்காக அல்லது குறுகிய அரசியல் லாபத்துக்காக இவர்களை மறைமுகமாகவோ நேரடியாக ஆதரிக்கக்கூடிய சூழ்நிலை மாறினால்தான் முழுமையாக ஐஎஸ் தீவிரவாத அமைப்பை நம்முடைய நாட்டில் அகற்ற முடியும். ஏஏபி, ஆம் ஆத்மி பார்ட்டி, அதாவது சாதாரண மக்களுக்கான அரசு அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஆரம்பித்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் மற்ற அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் விட நாங்கள் தனித்துவமானவர்கள். அந்த கட்சியுடைய ஆட்சிக்கு வந்தால் அந்த முதல்வராக இருக்கலாம், பிரதமராக இருக்கலாம், அவர் மீதே யாராவது ஊழல் குற்றச்சாட்டு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்கள ரிசைன் பண்ண வச்சு அவங்க மீது உரிய நடவடிக்கை எடுக்க வைக்கக்கூடிய அளவிற்கு லோக்பால்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு போராடிய ஒரு அமைப்பு பின்னுங்க அது கட்சியாக வந்ததுன்னு பார்க்குறோம். ஆனால் அவங்க இரண்டாவது இது டேர்மில் வரப்பே பல ஊழல் குற்றச்சாட்டுகள் வர ஆரம்பித்தது. குறிப்பாக இந்த லிக்கர் கேட் ஸ்கேமு தான் அந்த பெரிய அளவில் பேசப்பட்டது. துணை முதல்வர் அரெஸ்ட் செய்யப்பட்டார். அப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அடுத்த நிலையில் இருக்க சஞ்சய் சிங் கைது செய்யப்பட்டார். பிறகு முதல்வரே 7 இயரிங்கு எது நோட்டீஸ் அனுப்பிச்சு அதுக்கும் போகாமல் 8வது முறையாக போகிறப்ப அவர் மீது விசாரணை, பிறகு கைதும் நடந்தது, இடி கைது பண்ணது. இப்பொழுது எலெக்ஷனில் கேம்பெயின் பண்ணுறதுக்காக அவருக்காக ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்தது. அதை பற்றி பலரும் பொதுவெளியில் பேச ஆரம்பித்தோடனே எங்களை பற்றி நீங்கள் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணாலும் எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்கிற அளவுக்கு ஒரு நீதிமன்றம் ஒரு ஸ்பெஷலாக அவரை ட்ரீட் பண்ணாங்க. இப்பொழுது இன்னொரு புதுசாக ஒரு விஷயம் வந்திருக்கு. குறிப்பாக ஆங்கில ஊடகங்கள், ஏன்னா இண்டி கூட்டணியில் இங்கே இருக்கக்கூடிய அரசு, தமிழக அரசு இருக்கிறதுனால அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இது சம்மந்தமாக பேசலை. அடுத்தது ஆங்கில ஊடகங்கள் பேசுகிறது. அதுக்கு பிறகு இப்போ நம்ம ஸ்ட்ரீட் தான் பேசுகிறோம். என்னென்னா ஏஏபிக்கு ஃபாரின் ஃபண்டு கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் வந்திருக்கிறது. இது வந்து கணக்கில் காட்டப்படவில்லை. குறிப்பாக எஃப்சிஆர்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாரின்லேருந்து வரக்கூடிய ஃபண்டு அதன் மூலமாக தான் வரணும், அங்கு ஒழுங்காக கணக்கு காட்டப்படவில்லை அப்படின்னு சொல்லி 2016 இது ஒரு டவுட் வந்து 2021 ஒரு நோட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க உள்துறை அமைச்சகத்துக்கு இடி.
இப்பொழுது அந்த கேஸும் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஃபாரின் ஃபண்டு எப்படி இது வந்ததுன்னு கேட்குறது இது பண்ணால் அது இன்னும் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. என்னென்னா பஞ்சாபில் ஒரு எக்ஸ் எம்எல்ஏ ஏஏபி அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவர்கிட்ட இருக்கக்கூடிய டைரியெலாம் இவங்க தோண்டும் பொழுது அவர் வந்து எராயின் வித்த பணம்லாம் அவருக்கு அந்த கணக்கெல்லாம் எழுதி வச்சுருந்துருக்காரு. அது பார்டர் வழியாக பஞ்சாபுக்கு எப்படி போதை கடத்தப்பட்டது அதனால வந்த கணக்கு அதெல்லாம் எழுதி வச்சுருக்காரு. அதில் இந்த விஷயங்களும் எஃப்சிஆர்ஏ அக்கௌண்ட்டு வயலேட் பண்ணி எப்படி ஃபாரின் ஃபண்டு வந்ததுங்கிற குறிப்பெல்லாம் அதில் இருக்குது. அதை வச்சு தான் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோன்னு இடி சொல்கிறாங்க. லிக்கர் ஸ்கேம், அடுத்தது எஃப்சிஆர்ஏ வயலேஷன். இதை எப்படி பார்க்குறது? அதாவது முறையற்ற முறையில் செலவு கணக்கு காட்டப்படாமல் அல்லது வரவு கணக்கு காட்டப்படாமல் வரக்கூடிய பணம் எந்த மாதிரி செலவு செய்யப்படும், அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்று பார்த்தீங்கன்னா விவசாயிகள் போராட்டம். எத்தனை மாதம் நடந்தது? வருடக்கணக்காக நடந்தது. எத்தனை விவசாயிகள், எல்லாத்துக்கும் வந்து குடிக்கிறதுக்கு வகையான எல்லா ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். இல்லை, எல்லா ஐட்டமும் கிடைச்சது. ஆமாம், ஜிம் எல்லாமே இருக்கும். அப்படிப்பட்ட சொகுசு வாழ்க்கையை வருடக்கணக்கில் நடத்தக்கூடிய அளவுக்கு பல ஆயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு தே ஆர் ஏபிள் டு ஃபண்ட் என்று சொன்னால் அந்த பணம் எப்படி வந்திருக்கும்? சாதாரணமாக உண்ணாவிரத போராட்டம் நடத்துவாங்க. ஆமா, இங்க இப்போ மஜால எவ்வளவு ரொட்டி சாப்பிட போறோம் அப்படிங்கிற போட்டி, எவ்வளவு பீர் குடிக்க போறோங்கிற போட்டியோட. ஆமா, எல்லா சரக்கும் கிடைக்கும் அங்க விவசாயிகள் போராட்டத்துல. அப்ப அதுக்கான பணம் எங்க இருந்து வந்திருக்கும் யோசனை பண்ணி பார்க்கணும். அப்ப இப்படி முறையற்ற முறையில் வந்திருக்கக்கூடிய பணம் தான் இப்படி செலவு பண்ண இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்படிதான் இருக்க முடியும். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா இதுல தமிழ்நாட்டை நம்ம கண் முன்னால பார்த்த உதாரணம் வந்து ஒரு வருஷம் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினாங்க. கூடங்குளத்தை எதிர்த்து பிரியாணி போராட்டம். அங்க பிரியாணி மட்டும் தான் போட்டாங்க. ஆமா, இங்க எல்லாமே போட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவுதான் காசு வந்தது, இங்க நிறைய வந்திருக்கு. ஆகவே இந்த விவசாயிகள் போராட்டத்துக்கு வந்த பணம் எல்லாம் ஆம் ஆத்மி மூலமாக தான் வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஆம் ஆத்மி என்பது பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மியையும் பிரிக்க முடியாது எது, காலிஸ்தானும் ஆம் ஆத்மியும். இதுலயே சொல்லியிருக்காங்க 2016 கனடாலேருந்து உங்களுக்கு நிறைய பணம் வந்திருக்கு அப்படிங்கிறது. பிரிக்க முடியாது கனடாவும் காலிஸ்தானும் எல்லாம் அப்படியே லிங்க் பார்த்துட்டே போனா வரும் உங்களுக்கு எல்லாம். ஒன்றும் எல்லாம் அப்படி யூகத்திலேயே நமக்கு கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாருங்க, இவங்க இந்த ஆம் ஆத்மி எந்த அளவுக்கு நேர்மையான கட்சி என்பது நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த கெஜ்ரிவால் கைதான பிறகு கிட்டத்தட்ட 60 ஐபோன்கள் உடைக்கப்பட்டிருக்கின்றன. பேப்பர் வந்த செய்தி, அதுக்கு மேலே உடைச்சிருப்பாங்க. 60க்கும் மேற்பட்ட ஐபோன்கள் ஏன் உடைக்கணும்? இப்போ அத்வானி அவர்கள் மேல ஒரு ஜெயின் டைரி குற்றச்சாட்டு வந்த உடனேயே வந்து ராஜினாமா பண்ணார். எல்கேன்னு சும்மா போட்டிருந்தது அதுக்காகவே. அப்புறம் நிரூபிச்சு நான் வந்து அமைச்சராக சொன்னார். அது நேர்மை. நீங்க சொன்னீங்க 7 முறை வந்து சம்மன் வந்து 8ஆம் முறை வேற வழி இல்லாம போய் மாட்டி உள்ள போன பிறகு எதுக்கு 60 ஐபோன் நீங்க உடைக்கணும்? அப்ப அதுல இருந்த விவரங்கள்லாம் எங்க? ஐபோன் வந்து நம்ம அரசாங்கம் போய் கேட்டது, பாஸ்வேர்டு ஆப்பிள் கொடுக்க மாட்டேன்ட்டான். எங்க கஸ்டமர் இது இந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் கொடுக்க முடியாது. ஈவன் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பிஏவே ஐபோன், அவருடைய ஐபோன் பாஸ்வேர்டு சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. லிக்வர் கேட்ஸ் அடுத்த அசால் கேட் வந்திருக்கிறது. இந்த சுவாதி மாலிவால். இந்த சுவாதி மாலிவால் பற்றி என்ன சொல்றாங்கன்னா, கெஜ்ரிவால் கைதான உடனேயே இவங்க அமெரிக்கா போறாங்க. ஏன் போனாங்க யாருக்கும் தெரியாது, யார் யாரை பார்த்தாங்க யாருக்கும் தெரியாது. அந்த அமெரிக்காவில் போய் ஒரு டூர் அடிச்சுட்டு தான் இங்கே வராங்க. அங்கே பல காலிஸ்தானி சீக்கியர்கள்லாம் இவங்களுக்கு வந்து உதவி பண்ணுறாங்க. அமெரிக்கா அண்டு கனடாவில் இருக்கக்கூடிய சீக்கிய தீவிரவாதிகள்லாம் ஆம் ஆத்மி நிறைய பேர் ஃபண்ட். நீங்களே சொன்னீங்க, நமக்கே தெரிஞ்சிருக்கு. அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். யார் யாரை போய் பார்த்துட்டு வந்து இங்கே பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்களோ தெரியாது. வந்துட்டு கோபம் வரக்கூடிய அளவுக்கு நடந்திருக்கு, அடிச்சிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. இல்லை, அதில் இன்னொரு வருஷம்னு சொல்கிறாங்க, அவருடைய மனைவி தான் அடிக்க சொன்னது அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்கிறாங்க. இல்லை, அது வந்து மனைவி என்று சொல்லி வந்து இதை நீர்த்து போக செய்ய சொல்கிறார்கள் என்று என்னுடைய கருத்து. வேற ஏதோ இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இல்லை, வேற ஏதோ இருக்குன்னு சொல்லி தான் மனைவி சொன்னதாக சொல்கிறாங்க. பட் முழு விசாரணையில் என்ன வரும் அப்படின்னு என்ன வரும் தெரியாது. அதுக்கு வேற நடுவில் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வேற ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க, அடிக்கவே இல்லைன்னு சொல்லி. அதெல்லாம் நிறைய கூத்து அது ஒரு பக்கம் நடக்கிறது. நீங்க என்ன பார்க்கணும்னா, இந்த ஆம் ஆத்மி பார்ட்டியுடைய தோற்றம் எங்கிருந்து வந்திருக்கின்றது பார்த்தால், இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் என்று சொல்லி முதல்ல ஒரு என்ஜிஓ வருது. அதாவது ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லி ஒரு கேட்சி வேர்டு, அதை எடுத்து ஒரு என்ஜிஓ ஆரம்பித்து
அந்த என்ஜிஓல இருந்தவங்கலாம் தான் சேர்ந்து தான் ஆம் ஆத்மி மாறுறாங்க. எப்படி நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ வந்து இந்த பிஎஃப்ஐ தடை பண்ணோன்னா அவங்களாம் இந்த லேபிளை காட்டிட்டு வேற உருவம் எடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஐஏசி தான் ஏஏபியா மாறுகிறது. அது உள்ளால தான் அப்படியே ரீஅரேஞ்ச் ஆகி வேற லேபிளை கீழ்ச்சிட்டு வேற அதுவும் இருக்கு. இப்போ ஐஏசி இருக்கிறது. இவங்களுடைய நோக்கம் என்ன? தலைநகர் டெல்லியில வந்து ஒரு ஆட்சி இருக்கணும். அந்த ஆட்சி ஃபாரின் ஃபண்டட் ஆட்சி, ஃபாரின் மேனேஜ்டு ஆட்சி. இதுக்கு வந்து என்ன சொல்றாங்க, டீப் ஸ்டேட் என்று சொல்கிறார்கள். அதாவது ஒரு எங்கேயோ ஃபாரின்ல உள்ள ஒரு குழு வந்து முடிவு செய்து இந்த ஆட்சி வந்து அந்த குதிரை கடிவாளம் மாதிரி லகான் இங்க இருக்கும், அவங்க சொல்லபடி இந்த ஆட்சி ஆடும். எப்போதும் ஒரு கொதிநிலையிலே வச்சிருக்கணும். அப்படிப்பட்ட டீப் ஸ்டேட் ஆபரேட்டட் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஷுட் பி அட் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. அதுக்கு வந்து காங்கிரஸ் ஒத்து வராது. அதனால காங்கிரஸ் கை கழுவிடப்பட்டு ஆம் ஆத்மி அப்படிதான் உதயமாகின்றது என்று ஒரு பொலிட்டிக்கல் விமர்சகர்கள் ஒரு பக்கம் சொல்கிறார்கள். அவங்க சொல்லக்கூடிய அதே போலதான் வந்து இவங்களும் செயல்பட்டு இருக்கிறார்கள். இதுல பாருங்க, இந்த ஃபார்மல் பில் அந்த வந்த போது அந்த விவசாய சட்டங்கள் நம்முடைய நாட்டுக்கு மிகவும் தேவை என்று சொல்லி எதிர்கட்சிகள்லாம் தான் வந்து அந்த நிலைக்குழு உறுப்பினருடைய தலைவராக இருந்தது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் தான். அவர் வந்து பார்லிமெண்ட் நிலைக்குழுல போயிட்டு இந்த 3 வேளாண் சட்டங்களும் வர வேண்டும் என்று சொல்லி நிலைக்குழுல சொல்றாரு. வெளில வந்து விவசாய போராட்டத்துக்கு இவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. இதுதான் ஒரு நிலைப்பாடு. நீட்டுக்கு எப்படி திமுக கூட்டணியின் போது ஓகே சொன்னதோ அதே போலதான். அதனால இவர்கள் எல்லாருமே வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, தேசத்தின் மேல் ஒரு அபிமானம் இல்லாமல் தங்களுடைய சுயநல லாபத்துக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக நான் சொல்ல வரேன். ஆக இந்த விவசாய சட்டங்கள் முழுக்க முழுக்க செயல்படாமல் தடுப்பதற்கான ஒரு முக்கியமான ஒரு பங்கு வந்து ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு இருக்கிறது. எந்த அளவுக்கு இந்த கட்சி நாடு முழுக்க கொரோனா வந்த போது, அது செகண்ட் வேவ் பெரிய அளவில் உயிரிழப்பு ஏற்பட்டது அப்போதுதான். நாடு முழுக்க ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்ட போது ஆக்சிஜனுக்கு கடத்தி வைத்து விற்று வெளியில பிளாக் மணியில் வித்து எத்தனையோ பேர் இறந்து போனார் டெல்லியில். அது காரணம் வந்து ஆம் ஆத்மி கட்சி. மறக்க முடியுமா? அதை எத்தனை நூற்றுக்கணக்கான சிலிண்டர் இவங்க வீட்டில் பதுக்கி வச்சிருந்தாங்க ஆம் ஆத்மி கட்சியினுடைய வீடுகள்ல. அந்த அளவுக்கு வந்து வெளியில சொல்லக்கூடியது ஒன்று, உள்ளுக்குள்ள வந்து கோரமான ஒரு தேச துரோக கட்சின்னு சொல்ல முடியும். அப்படிப்பட்ட கட்சியினுடைய அந்த சுயரூபம் ஒவ்வொன்றாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதனால அது எனக்கு ரொம்ப மனசு வருத்தமானது. ஆம் ஆத்மி பார்ட்டி பொறுத்த வரைக்கும் அந்த அங்கித் சர்மா என்ற அந்த உளவுத்துறை அதிகாரி பாவம் 400 இடங்கள்ல கத்தியால் 4 மணி நேரம் தொடர்ந்து குத்தப்பட்டு அவர் நோகடிக்கப்பட்டு சாகடிக்கப்பட்டிருக்கிறார். இவருடைய கார்பரேட்டர் தானே, ஆம் ஆத்மியுடைய கார்பரேட்டர் தான் கொலை செய்தார். ஆமா, தாகீர் செஞ்சது. இந்த அளவுக்கு கொடூரமான இன்னும் இதெல்லாம் சொல்லிட்டே போகலாம். ஆகவே நம்முடைய தலைநகரத்திலே இந்த அளவுக்கு வந்து அதாவது கரப்ஷனை எதிர்க்கிறோம் என்று சொல்லி ஒரு பொய் நாடகம் ஆடி அதன் பின்னணியிலே நடக்கக்கூடிய ஒரு பெரிய தேச துரோக கட்சின்னு சொல்ல முடியும். அப்படிப்பட்ட கட்சியுடைய உண்மையான முகம் இப்போதுதான் மக்களுக்கு தெரிய ஆரம்பித்திருக்கிறது. இதனுடைய அடுத்த, அதாவது இந்த வெங்காயத்தோட உரிச்சா வெளியில் வரும் இல்லையா, அந்த மாதிரி உரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனால நாட்டுக்கு நல்லது. அதாவது காங்கிரஸ் முக்த பாரத் என்பது போல ஆம் ஆத்மி முக்த டெல்லி வந்து நாட்டுக்கு நல்லது. அது நடந்து கொண்டிருக்கிறது. நல்வாழ்த்துக்கள். மோடி அரசனுடைய கடந்த 10 ஆண்டுகளில் பல சாதனைகள் செய்திருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அது உள்நாட்டு பாதுகாப்பாக இருக்கட்டும், வெளியுறவு கொள்கையாக இருக்கட்டும், பொருளாதார வளர்ச்சியாக இருக்கட்டும், இல்லை மக்கள் நலன் சார்ந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கையாக இருக்கட்டும், பெண்களை எம்பவர் பண்ணக்கூடிய அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக இருக்கட்டும், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். பல வளர்ச்சி திட்டங்களில் இருந்திருக்கு. அதில் இப்போ குறிப்பாக இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஹைலைட்டாக பிரதமர் ஒன்று குறிப்பிட்டு சொல்லியிருக்கார். என்னென்னா, ஏன்னா இதுவரை நடந்தது இல்லைங்கிறதுனால அவர் கோடிட்டு காட்டியிருக்கிறார். பேங்கிங் செக்டாரில் 3 லட்சம் கோடி நெட் ப்ராஃபிட் கடந்த 10 ஆண்டுகளில் கிடைச்சிருக்குது. சாதாரணமாக வாராக்கடன்கள் தான் லட்சக்கணக்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது போய் நிகர லாபமாக 3 லட்சம் கோடி கிடைச்சிருக்குது. இதில் வந்து சந்தோஷமான செய்தி என்ன, பப்ளிக் செக்டார் பேங்க்கில் 1.4 lakh crore, கரஸ்பாண்டிங் ப்ரைவேட் செக்டாரில் 1.7 lakh crore, கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடியே அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 4 குவார்ட்டரில் 3 குவார்ட்டர் வந்து நல்ல லாபத்தை பார்த்துருக்கிறது பேங்கிங் செக்டார். இதுதான் நாங்கள் 10 ஆண்டுகளில் செய்த சாதனை அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும்,
மோடி வந்து ஹார்வர்டில் படிக்கலை, ஆக்ஸ்ஃபோர்டில் படிக்கலை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதற்கு முன்னால் இருந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாம் தாங்கள் ஆக்ஸ்ஃபோர்டில் படித்தோம், ஹார்வர்டில் படித்தோம், எம்பிஏ படித்தோம், என்னென்னமோலாம் ஃபினான்ஸில் படித்தோன்னு சொன்னாங்க. சாதாரண டீ கடைக்காரர் இப்பொழுது பிரதமராக இருக்கும் பொழுது பொருளாதாரத்தை இந்த வளர்ச்சியை காண்டிருக்கிறது. இதை எப்படி பார்க்குறது? அதாவது நம்முடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளர்த்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஹார்வர்டில் படிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, இல்லை வேறு ஏதோ வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் படிக்கணும் அவசியம் இல்லை. இந்த மக்களுடைய மனங்களை படிக்க தெரிஞ்சிருந்தால் போதுமானது. இந்த நாட்டினுடைய பல்ஸ் தெரியும் மோடிக்கு. ஒரு ஏழையுடைய கஷ்டம் புரியும். பேசுறதில்லை, இவங்களாம் பேசுவாங்க, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பன் பேசுவாங்க. ஆனால் புரிந்தவர் மோடி, அனுபவித்தவர். ஆகவே தேசபக்தி என்ற ஒன்று இருந்தால் போதுமானது தேசத்தை பலப்படுத்துவதற்கு. அந்த தேசபக்தி கொட்டி கிடக்கிறது அளவில்லாமல் மோடி அவர்களிடம். அதனால் அவரால் மாற்றத்தை ஏற்படுத்த முடிகிறது. ஹார்வர்ட் எஜுகேஷன் தேவையில்லை. இப்போ பாருங்க, முதல் முறையாக நம்ம நாட்டுடைய சுதந்திர பாரதத்தினுடைய வரலாற்று முதல் முறையாக இந்த அளவுக்கு வந்து வங்கிகள் லாபம் எடுத்திருக்கின்றன. 3 லட்சம் கோடி. ஃபர்ஸ்ட் டைம் எவர் இன் இண்டிபெண்டன்ஸ் இந்தியாஸ் ஹிஸ்டரி. இதில் பாருங்க, இதுக்கு முன்னாடி வரைக்கும் அதிகமான லாபம் ஈட்டிய அப்படி துறை என்று பார்த்தால் ஐடி சர்வீசஸ், ஐடி எனேபிள்டு சர்வீசஸ், ஐடிஇஎஸ் இதில் தான் இருக்கும். கால் சென்டரில் இருக்கும், அல்லது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் ஏற்றுமதி. இந்த முறை பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் ஏற்றுமதி ஐடி செக்டாரை விட அதிக லாபம் பேங்கிங் தான். இது நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, இது 2 விஷயம் இல்லை நான் சொல்லக்கூடிய விஷயம். ஒன்று, அதே பேங்க் இப்போ 10 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து ஒரு குறிப்பிட்ட பேங்க் இருக்கு, ஏதோ ஒரு பேங்க், நீங்கள் வந்து இதை தனித்தனியாக பிரிக்க வேண்டாம், அந்த பேங்கிங் செக்டார்னு எடுத்துக்கும். அந்த பேங்கிங் செக்டர் தான் 10 வருஷம் முன்னாடி இருந்திருக்கு, இப்பயும் அதுதான் இருக்கிறது. அதே செட்டப் தான். அப்போ நஷ்டத்தில் எங்கேயும் இப்போ லாபம் வந்திருக்கின்றது என்று சொன்னால் என்ன காரணம்? 2 டைமும் ஃபோன் பேங்கிங் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பொழுதும் ஃபோன் பேங்கிங் நடந்ததுதான். ஃபோனில் சொன்னால் யாருக்கு வேணால் லோன் கிடைக்கும். இப்போ ஃபோன் வச்சு கியூஆர் கோடை. 2 ஃபோன்கிறீங்க. ரைட்டு. இப்போ வந்து யூபிஐ வந்ததுனால மாறி இருக்கின்றது சொல்கிறீர்கள். அதாவது நிர்வாக தலையீடு இல்லாமல் சுதந்திரமாக அந்த பேங்க் செயல்பட ஆரம்பிக்கும் போது, அரசியல் தலையீடு இல்லாமல் பேங்க் செயல்பட ஆரம்பிக்கும் போது, அரசியல் கலக்காமல் பேங்க் சுதந்திரமாக செயல்பட ஆரம்பிக்கும் போது, பேங்காக செயல்பட்டோம்னா போதும், லாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இத்தனை நாளாக அது செயல்படாமல் குட்டி சோறாக்கியது யாரு? காங்கிரஸ் ஆட்சி. இது புரிஞ்சுக்கணும். இது 1. செகண்டு, இப்போ கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி லாபம் பேங்க் வந்திருக்கு. அந்த பணம் எங்க திருப்பி போகுது? சாதாரண மக்களுக்கு லோன். சாதாரண மக்களுக்கு லோனாக போகும். எம்எஸ்எம்இக்கு இன்னும் நிறைய பேருக்கு கடன் கிடைக்கும், தொழில் வளரும், சாதாரண மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். இதுதான் நம்ம கவனிக்கணும். இப்போ பாருங்க, ஒரு சின்ன உதாரணம், நண்பர் ஒருத்தர் சொன்ன ஒரு உதாரணம் சொல்றேன். சாலி கிராமத்தில் இருக்கார். அவருக்கு வீட்டுக்கு பக்கத்தில் அவருடைய சொந்த அவர் அப்படியே டிஸ்கிரைப் பண்ணுவார். ஒரு கிறிஸ்டியன் லேடி, அவங்க வந்து ரோடு ஓரத்தில் ஒரு சின்ன தையல் மிஷின் வச்சு தைச்சிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு வரக்கூடிய அந்த பழைய கிழிஞ்சு போன துணியெல்லாம் தைச்சு கொடுப்போம்ல, அந்த மாதிரி. மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் முறையாக பேங்க்ல போய் லோன் கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபோன் பேங்கிங் தான், பர்சனல் பேங்கிங் இப்போ தான் வந்தது. பர்சனலாக போய் கேட்குறாங்க, ஒரு பணம் கொடுக்குறாங்க, இன்னொரு தையல் மிஷின் வாங்குறாங்க, இன்னொரு ஆளை வேலைக்கு போட்டு பண்ணுறாங்க. அதுவும் ரோட்டில் தான். அந்த பணத்தை திருப்பி கட்டிடுறாங்க. பேங்க்லேயே கூப்பிட்டு திருப்பி லோன் வேணும்னு கேட்குறாங்க. அதை விட அதிக தொகை அட்வான்ஸ் கொடுத்து ஒரு சின்ன ரூம் வாடகைக்கு எடுத்து அங்கே வந்து கடை மாதிரி வச்சு பண்ணுறாங்க. இன்றைக்கு ஒரு 5-6 பேர்களை வைத்து ஒரு தையல் கடை ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் மோடி அரசு கொடுத்த அந்த லோன். அவங்க எந்த கட்சி பின்னணி இல்லை, சாதாரண ஏழை பெண், ரோடில் இருக்கிற ஒரு பெண். இது என்ன ஹைலைட்டுனா, அவங்க ஒரு கிறிஸ்டியன் லேடி. ஃப்ரெண்டு போய் அந்த கேட்டாங்க, அந்த கிறிஸ்டியன் லேடி, உங்களுக்கு இவ்வளோலாம் கொடுத்தல மோடி தானே, மோடி லோன் கொடுத்தானே நீங்கள் எல்லாம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க அப்படி சொல்லிக்கணும். ஆமாம் என்று அந்த பெண் சொல்லியிருக்காங்க. அப்போ ஓட்டு மோடிக்கு தானே போடுவீங்க? எலெக்ஷன் முன்னாடி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் போட மாட்டோம் சார், சர்ச்சில் எங்களுக்கு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். ஆகவே நிச்சயம் மோடிக்கு அந்த பெண் ஓட்டு போட்டிருக்க போவதில்லை. இருந்தாலும் கூட
இந்த நாட்டிலே உள்ள அத்தனை மக்களுக்கும் பொருளாதார வளர்ச்சியை உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார் மோடி அவர்கள். அதுக்காக நான் சொல்றேன். இப்ப நம்ம பொருளாதார விஷயத்தை தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை இந்த நாடு ஏற்படுத்தி பார்க்க முடிகிறது. இப்ப பாருங்க, நேரு நீங்க சொன்னீங்க பொதுத்துறை நிறுவனங்கள். நேருவுடைய ஆட்சி காலத்துலாம் வந்து ஏராளமான பொதுத்துறை நிறுவனங்கள் ஏற்படுத்தப்பட்டன. ஃபுல்லா சோசியலிசம் மாடல்னு சொல்லி ஏகப்பட்ட கோடிக்கணக்கான பணம் கொண்டு போய் அதை கொட்டுறார். ஆனால் இந்த நேருவியன் சோசியலிசம் மாடல் ஃபெயில்யூர், எங்கேயுமே லாபம் வரல. அப்ப அதே பிஎஸ்யூ எல்லாம் அதனுடைய ஷேரெல்லாம் வித்து பிரைவேட்டுக்கு தாரை வார்க்கக்கூடிய சூழ்நிலை அதன் பிறகு வருகிறது. வேற வழி இல்லை. மக்களுடைய வரி பணம் இப்படி பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக வீணா போயிட்டே இருக்கும், நஷ்டமே வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் நேரு காலத்தில் ஏற்படுத்த காங்கிரஸ் செய்த ஒரு பொருளாதார தவறுகள். இன்றைக்கு மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு எப்படிப்பட்ட மாற்றம் வந்திருக்கு பாருங்க. ஒரு 3 மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஒன்று வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்புல யூபிஏ ஆட்சி காலத்தில் 1.5 லட்சம் கோடி வந்து செலவிடப்பட்டது. இப்போ மோடி ஆட்சியில் 45 லட்சம் கோடி. அப்ப இவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க. கிட்டத்தட்ட 20 மடங்குக்கு மேல வளர்ச்சி உள்துறையில மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட். அதே போல வெளிநாட்டு அந்நிய செலாவணி மூலதனம் 50 பில்லியன் டாலர்களா இருந்து இப்போ வந்து 225 பில்லியன், கிட்டத்தட்ட 5.5 மடங்கு உயர்ந்திருக்கிறது. பொருளாதாரத்தில் நாம் வந்து 10வது இடத்துல இருந்தோம், இன்றைக்கு 5வது இடத்துல 4வது இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். இந்த அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி. ஆகவே மோடி ஆட்சியில பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஒரு 10 ஆண்டுகள் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நாம் பார்த்திருக்கிறோம். அதற்கு காரணம் அவர் முன்னெடுத்த பல்வேறு வகையான திட்டங்கள். ஆகவே மோடி 3 வந்தால் நிச்சயமாக உலகத்துடைய ஒரு பெரிய பொருளாதார வல்லரசாக நம்முடைய நாடு ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதை கண்டு வயிற்றெச்சலில் தான் வந்து வரக்கூடாது என்று சில சக்திகள் இன்னும் கூட முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதாவது மீடியாக்கள்லாம் இப்போ வந்து வேற மாதிரி பிரச்சார யுக்தி, கடைசி நேரத்தில் வேற மாதிரி சொல்லி மக்களை குழப்புவதற்காக. ஆனால் நிச்சயம் மோடி வரப்போகிறார். ஒரு உலகின் குருவாக, வல்லரசாக நம்முடைய நாடு வரக்கூடிய வாய்ப்பு நெருங்கி கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் இந்த செய்தி காட்டுகிறது. பெரும்பாலான ஊடகங்கள், அரசியல் தலைவர்கள் மோடியின் மீது வைத்திருக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, அவருக்கு பயம், ஊடகங்களை சந்திப்பதே அவருக்கு பயம் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் இத்தனை ஆண்டுகளில் எப்போ அவர் ப்ரெஸ்ஸை பார்த்துருக்காரு அப்படின்னு. இப்போ என்ன சொல்கிறாங்க, அவர் ப்ரெஸ்ஸை பார்த்தாலே இவங்களுக்கு ப்ரெஷர் கூடிடுது. ஏன்னா அவர் தொடர்ச்சியாக உள்ளூர் செய்தி நிறுவனங்களாக இருக்கட்டும், இல்லை இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய ஆங்கில சேனல்களாக இருக்கட்டும், இந்தி சேனல்களுக்கும் தொடர்ச்சியாக பேட்டி கொடுத்துட்டு வரதை பார்க்குறோம். அப்படி பிடிஐ செய்தி நிறுவனத்திற்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார். அதில் மோடி அவர்கள் மீது எதிர்க்கட்சிகள் வைத்த குற்றச்சாட்டு குறித்து அவர்கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் முஸ்லீம் மக்களை வந்து எதிர்த்து மேடையிலெல்லாம் பேசுகிறீங்கன்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு சிறுபான்மையினர் மீது அப்படி என்ன கோபம் அப்படிங்கிறதெல்லாம், ஏன் திடீர்னு மத பிரச்சாரம், துவேஷத்தை தூண்டுறது மாதிரிலாம் பேசுகிறீங்கன்னு எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாஜக எப்பொழுதுமே சிறுபான்மையினருக்கு எதிராக இருந்ததில்லை, இப்போ இல்லை, எப்போவுமே இருக்கவும் போகிறதில்லை அப்படிங்கிறது சொல்லிட்டு, ஆனால் ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்தியாவில் யாருமே ஸ்பெஷல் கிடையாது, சிறப்பு குடிமக்களாக யாரையும் ட்ரீட் பண்ண முடியாது. ஆனால் காங்கிரஸ் மத ரீதியாக இடஒதுக்கீடு, பட்ஜெட்லேயே 15% சிறுபான்மையினருக்கு ஒதுக்கிறது, இப்படின்னு இது போல் அவர்கள்தான் மதவாதத்தை ஏற்படுத்துகிறார்கள். இதை வந்து மக்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. அது எப்படி சொன்னால் மக்கள் புரிஞ்சுக்குவாங்களோ அப்படி நான் சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது தவிர நான் சிறுபான்மையினருக்கு எதிராக எப்பொழுதுமே செயல்பட்டதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் புவனேஸ்வரில், ஒடிசாவில் பேசும்பொழுது இதே செய்திகளை பேசியிருக்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொன்னால், பிராண்டு மோடி அப்படின்னு உருவாயிருக்கே அப்படின்னு சொல்கிறதுக்கு, அது வந்து 20 ஆண்டுகள் என்னுடைய பொது வாழ்க்கை உழைப்புக்கு கிடைத்த ஒரு வெகுமதியாக நினைக்கிறேன். அதில் நான் திருப்தி அடைய போகிறதில்ல. 2047 உலகத்தில் இந்தியா எப்படிப்பட்ட உன்னதமான அடைய போகுது, அதை நோக்கி தான் என்னுடைய பயணம் இருக்கும், என்னுடைய உழைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறது? அதான் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். பாஜகவுடைய கோட்பாடுகள் ஒன்று, பிரதானமான கோட்பாடு என்னன்னா, அது ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறோம், தலைவர்களும் பலமுறை பல மேடைகளில் சொல்லியிருப்பாங்க. ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆல், அப்பீஸ்மெண்ட் ஆஃப் நன்.
எல்லோருக்கும் சம உரிமை, யாரையும் தாஜா செய்யக்கூடிய தேவையில்லை. இதுதான் பாஜகவுடைய கோட்பாடு. இதே பாஜக இப்போ உள்ள தலைவர்கள் மட்டுமல்ல, இதுக்கு முன்பு உள்ள தலைவர்களும் பல முறை பலர்களை பேசியிருக்கிறார்கள். என்னன்னா, நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துடைய அடிப்படையை இதுதான் சொல்கிறது. நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்கிறதோ அதை சொல்லக்கூடியது பாஜக. ஆனா காங்கிரஸ் என்ன பண்ணுது? காங்கிரஸ் இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்ட வரலாற்றிலிருந்து பார்த்தோம் என்று சொன்னால், முஸ்லீம்களை தாஜா செய்வது மட்டுமே காங்கிரஸுடைய குறிக்கோளாக இருந்திருக்கிறது. முஸ்லீம்களை தாஜா செய்யணும், அவன் ஏதாவது கேட்டானா உடனே சரிங்க சரிங்க. இப்படி சொல்லி சொல்லி நம்முடைய நாட்டினுடைய தேசிய கீதமாக வந்தே மாதரம் இருந்தது. அதிலே சரஸ்வதியை பற்றி வருகிறது, துர்கா பற்றி வருகிறது, நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று முஸ்லிம் சொன்ன உடனேயே தேசிய கீதம் வெட்டப்பட்டது. நம்ம நாட்டில் நடந்தது. நம்ம நாட்டினுடைய கொடி கமிட்டி, நம்ம சுதந்திர இந்தியாவினுடைய கொடியாக என்ன இருக்க வேண்டும் என்று சொல்லி நாடு முழுக்க எல்லா இடத்துக்கும் போய் வராங்க. நேருடைய அப்பா மோதிலால் நேரு அந்த கமிட்டியில் இருந்திருக்கார், அபுல் கலாம் ஆசாத்ல இருந்திருக்கிறார். அந்த 7 பேர் கொண்ட கமிட்டி கொடுத்த தீர்மானம் என்னவென்றால், ரெக்டாங்கிள் சேஃப்ரான் பிளாக், கேசரி ரங்கு கா பகவா, அப்படிதான் கொடுக்குறாங்க. காவி கொடி தான் இந்த நாட்டுடைய தேசிய கொடியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கொடி கமிட்டி தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. ஆனால் அப்போ ஒரு கொடி போடுறாங்க, காந்தி அவர்களை நிராகரிக்கிறார். அது இதெல்லாம் வரலாற்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. வீட்டோ பவர், தன்னுடைய வீட்டோ பவர் இருக்கிறது அவருக்கு. இந்த காவி என்பது இந்துக்களை குறிக்கும், அதாவது கொடி கமிட்டி என்பது தேசியத்தை பிரதிபலிக்கக்கூடிய கொடி கமிட்டி என்று அவர்கள் கொடுக்குறாங்க. நம்ம நாட்டுடைய தேசியத்தை பிரதிபலிக்கக்கூடிய கொடி காவி நிறம் என்பதை காந்தி வேற மாதிரி அதுக்கு கலர் கொடுக்கிறார், கலர் மாத்துறார். காவி இஸ் சிம்பாலிசம் ஆஃப் ஹிந்துயிசம், ஹிந்துக்களுடைய கலர். ஆகவே இந்த காவிக்கு அப்புறம் இன்னும் 2ஆ விட்டுங்க, கிறிஸ்டியனுக்காக ஒரு வெள்ளை கொடியை போடுங்க, பச்சை கொடியை முஸ்லிம்களுக்காக 3 ஸ்ட்ரைப் போடுங்க. அப்போதே பச்சை துரோகம்னு பச்சை. ஆமா. அப்புறம் அந்த மாநாட்டில், காங்கிரஸ் மாநாட்டில், ஆனா இது மாதிரி வெளியில சொல்ல வேண்டாம், வெளியில என்ன சொல்லலாம், காவி என்பது தியாகத்தையும், வெண்மை என்பது தூய்மையையும், பச்சை என்பது பசுமையையும் குறிக்கும், அப்படி சொல்லிடலாம். ஆகவே செவகமாக இருந்த காவி கொடி வெட்டப்பட்டது. எதனால? அப்பீஸ்மெண்ட் ஆஃப் த முஸ்லிம்ஸ், அவர்களை தாஜா செய்யணும் என்பதற்காக. கடைசியில் என்ன ஆச்சு? நாடு வெட்டப்பட்டது. அதன் பிறகு காங்கிரஸ் கட்சி தன்னுடைய கொள்கையை மாற்றல, தொடர்ந்து முஸ்லிம்களை தாஜா பண்ணணும். முஸ்லிம்களுக்கு தனியாக 370 எதுக்காக? தாஜா செய்வதற்காக. மைனாரிட்டி ரைட்ஸ், மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே முஸ்லிம்களை தாஜா செஞ்சு இந்த நாட்டில் முதல்ல சிறுபான்மை என்று நினைப்பதே முதல்ல தப்பு. சிறுபான்மை பெரும்பான்மை எதுக்கு பிரிக்கிறீங்க? ஒரே மனப்பான்மையில் இருக்கலாமே, எதுக்கு மெஜாரிட்டி மைனாரிட்டி 2 பிரிக்கிறீங்க? ஒரே நேஷனாலிட்டி தான். அப்படி நினைக்கக்கூடிய மனப்பான்மை 47லே வந்திருந்தா இன்னைக்கு இந்த அளவுக்கு மோசமா இருக்காது நாட்டினுடைய சூழ்நிலை. ஒவ்வொரு எலெக்ஷன் என்ன பண்றீங்க? இந்த நாட்டுக்கு டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்க பேசுவோம்? இங்க வந்தா அப்படி பேசுவாங்க. திருவள்ளிக்கணியில போனா என்ன பேசுவாங்க? முஸ்லீம் மக்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம். திமுக அப்படிதான் பேசும், காங்கிரஸ் தான் பேசும். கீழக்கரையில் போய் என்ன பேசுறாங்க? டெவலப்மெண்ட் பத்தி பேசுங்களேன். பப்ளிக் செக்டர் பேங்க் என்ன ஆயிடுச்சு பேசுங்களேன். பேச மாட்டாங்க. முஸ்லீம்களுக்கு என்ன செய்ய போகிறோம் கீழக்கரையில். அப்ப முஸ்லீமா தான் நினைக்க வைக்க வேண்டும். அந்த ஓட்டு முழுக்க அப்படியே அள்ளணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இப்படிதான் மனப்பான்மை, காங்கிரஸ் மனப்பான்மை. அது முத்தி போய் இப்ப இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா இந்த சாம் பிட்ராடோன்னு அது ஒரு கிழவர், அவர் கொஞ்சம் உளற, ராகுல் காந்திக்கு மேல ஒரு நல்லா உளறிட்டு இருக்கார். ஏதோ ஒரு வகையில உதவி கொண்டு இருக்கிறார் பாஜக இருக்குன்னு. ஆமா, அப்படி நீங்க பாக்குறீங்க. நீங்க எல்லாத்தையும் பாசிட்டிவா பாக்குறீங்க. ஆகவே நாட்டு மக்களை முஸ்லீம் என்றும் முஸ்லீம் இல்லாதவர் என்றும் தனியாக பிரிக்கக்கூடிய மனப்பான்மை ஏற்படுத்தியது காங்கிரஸ். இப்படி பிரிச்சு பேசுறான்ப்பா, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சலுகை கொடுக்குறேன், எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கிறேன் என்று சொல்லக்கூடியது மோடி. அப்படி சொல்லக்கூடிய மோடியை மதவாதி என்று சொல்கிறான். ஆகவே ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடியது பாஜக. இவங்களுடைய பிரிவினை இதெல்லாம் எடுபடலை. நீங்க சொன்னபடி அது பாஜகவுக்கு சாதகமாக ஆகிக்கொண்டிருக்கிறது. நிச்சயமாக
இந்த சிறுபான்மை அந்தஸ்து சிறப்பு அந்தஸ்து என்பது யாருக்குமே சிறுபான்மை என்பது தனியாக கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. 2 நாளைக்கு முன்னாடி சிடிவியில் ஒரு அருமையான ஒரு வீடியோ வந்தது. நம்ம யோகி ஆதித்யநாத் பேசக்கூடிய ஒரு வீடியோ, ரொம்ப நல்லா அது தமிழாக்கம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அவர் பேசக்கூடிய அதே போல நிறுத்தி அதே போல பேசியிருக்காங்க. அவருடைய குரல்லையே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. மோடியில் ரோட்ல போய் எதுக்கு நமாஸ் பண்ணணும்? மசூதியில் போய் நமாஸ் பண்ணுங்க, சர்ச்சில் போய் அவங்க தொழுகை நடத்தட்டும், அவங்க ப்ரேயர் பண்ணட்டும், கோயிலில் பண்ணட்டும். இடம் இல்லாட்டி இப்போ கோயிலில் வந்து இடம் இல்லை, உடனே எல்லாம் வந்து ரோட்டில் வந்து பண்ண போகிறாங்களா? திருக்கள் நடக்கூடிய திருவிழாக்கள் வேற, அது வேற. ஆனால் டெய்லி நமாஸ், வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே நமாஸ் எதுக்கு போய் ரோட்டில் பண்ணணும்? இடம் இல்லாட்டி 2-3 ஷிஃப்டில் பண்ணுங்க. இது வரைக்கும் ஏன் அப்படி இருந்தது? நம்ம என்ன செஞ்சாலும் வந்து யாரும் கேட்க மாட்டான்கிற ஒரு மிதப்பு இருந்த காரணத்தினால் இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணாங்க. உண்மையிலே வந்து மசூதியில் இடம் இல்லாதனால ரோட்ல இருந்து நமாஸ் பண்ணல. நான் என்னுடைய சுப்பீரியாரிட்டியை காமிக்கிறேன், நான் இப்படிதான் பண்ணுவேன், உன்னால் என்ன முடியுமோ பண்ணு, நீ இப்படி அடங்கி போனோம் என்று சொல்வதற்காக வீம்படித்தனமாகவே வந்து பண்ணாங்க. இங்கே டி நகரில் நம்ம பார்த்துருக்கோம் எத்தனை முறை நடந்திருக்கிறது. உஸ்மான் ரோட்டில் நடந்திருக்கா இல்லையா? டிராஃபிக் முழுக்க அப்படியே இதாகும், டிஸ்டர்ப் ஆகிடும். அப்போ தெளிவாக சொல்லியிருக்கார், எனக்கு வந்து எல்லாரும் ஒன்று தான், முஸ்லீமும் ஒன்று தான், ஹிந்துவும் ஒன்று தான், கிறிஸ்டினும் ஒன்று தான். அவன் நீ போய் உன்னுடைய ஆலயத்தில் தொழுகை நடத்தி என்ன வேணா பண்ணு, ப்ரேயர் பண்ணு, அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை. சிறப்பாக எனக்கு இந்த சலுகை வேணும், உன்னை நான் தாஜா பண்ணுவேன், ஆஹா முன்னாள் முஸ்லீம் சொல்லுவேன், கெஞ்சுவேன், அது எதிர்பார்க்காது. நான் உடனே குல்லா போட்டு கஞ்சி குடிப்பேன், நான் வந்து என்னுடைய சாமி கும்பிடுவேன், நீ உன் சாமி கும்பிட்டுக்கோ. இப்படி யாருக்கும் சிறப்பு சலுகை கிடையாது. இந்த நாட்டில் உள்ள அத்தனை மக்களும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள், மோடி பரிவார். அந்த குடும்பத்தில் எல்லாரும் ஒண்ணுதான். தனியாக முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் தனியாக பேதம் பிடித்து பேதங்கள் இங்கே இல்லை என்பதை தெளிவாக உணர்த்தியிருக்கிறார் மோடி அவர்கள். ஆகவே மோடிஜி அவர்களுக்கு நம்முடைய வணக்கங்கள். இந்த நாடு வந்து சிறுபான்மை பெரும்பான்மை என்று பிரித்ததே தவறு. அது நாடு முழுக்க இந்த சிறுபான்மை அணின்னு தனியாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஒவ்வொரு கட்சியிலுமே கூட. பாஜக அதை பற்றி யோசிக்கும் என்று நினைக்கிறேன். எதுக்கு சிறுபான்மை அணி தனியாக பிரிக்கணும்? எல்லாத்துக்கும் ஒரே அணி தான், நாட்டு மக்களுக்கு ஒரே அணி. நீ சொன்ன மாதிரி மோடி பரிவாராகவே இருக்கட்டும். ஆகவே ஒரு நல்ல மாற்றத்தை நம்ம நாட்டு மக்களுக்கு கொண்டு போவதற்காக அழகாக பேட்டி கொடுத்திருக்கிறார் மோடிஜி அவர்களுக்கு சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இதுவரை உங்களுடைய சிறப்பான கருத்துக்களை சொன்னீங்க, நன்றி சார். இத்துடன் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.